கேரளாவின் திருச்சூரில் ஓணத்தை ஒட்டி புகழ்பெற்ற புலிக்களி நடன நிகழ்ச்சியை காண லட்சக்கணக்கானோர் திரண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் தென்னிலவன் இணைந்திருக்கிறார். தென்னிலவன், விவரங்கள். நிச்சயமாக ஓணம் பண்டிகையை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் கேரளா மாநிலம் திருச்சூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த புலிக்களி நடன நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிகழ்ச்சி ஓணத்தை முன்னிட்டு நடத்தப்படுகிறது. திருச்சூர் பூரத்திற்கு பிறகு அடுத்ததாக நடைபெறக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியாக தான் இது பார்க்கப்படுகிறது. அதாவது புலிக்களி நிகழ்ச்சி அப்படின்றது என்னன்னா, இங்க தனித்தனி குழுக்களாக பிரிந்து ஒரு குழுக்கு தலா 51 பேர் என பிரித்து அவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த புலி வேடம் அணிந்து திருச்சூர் நகரின் மைய பகுதியில இருக்கக்கூடிய மைதானத்துல மக்கள் முன்னாடி நடனம் ஆடிட்டே வருவாங்க. அதுதான் இந்த நிகழ்ச்சி. தற்போது பாத்தீங்கன்னா இந்த புலிக்களி நிகழ்ச்சியானது துவங்கி இருக்கிறது. அதாவது இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா, இப்போ போன ஆண்டு கிட்டத்தட்ட 12 அணிகள் கலந்து கொண்டாங்க. இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா இந்த வயநாடு நிலச்சரிவு காரணமாக அது குறைந்து தற்போது 7 குழுக்கள் மட்டுமே இந்த புலிக்களி நிகழ்ச்சியில் நடனம் ஆடிட்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட இந்த மைதானத்தை 7 குழுக்களும் நடனமாடியவாறு வந்துட்டு இருக்காங்க. இதனை காண பாத்தீங்கன்னா ஏராளமான மக்கள் இங்க குவிஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் ஒரே இடத்துல குவிஞ்சிருக்காங்க. மேலும் இது மிகவும் புகழ்பெற்ற ஒரு நடன நிகழ்ச்சி என்பதால பல்வேறு ஊர்களில் இருந்தும் இந்த நடன நிகழ்ச்சியை பார்க்க வந்திருக்காங்க. அதே போல அதிக அளவு போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. தற்சமயம் துவங்கப்பட்ட இந்த புலிக்களி நடனமானது இரவு 9 மணி வரை நடைபெற இருக்கிறது. அதற்கான பாதுகாப்பு பணிகளும் முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தற்சமயம் இங்கு நடைபெற்று வரக்கூடிய இந்த புலிக்களி நிகழ்ச்சியை லட்சக்கணக்கான மக்கள் உற்சாகமாக பார்த்து வருகிறார்கள். தென்னிலவன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.